முக்கியத்துவம் கிறிஸ்தவத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு கேள்விக்குறியாக இருக்கின்ற சமுதாயத்திலே காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்கள் வெளியே சென்று வருவார்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது. ஆனால் பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தாரை குறித்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க கண்ணை மூடணுமா, அவங்க ஜபிக்கணுமா? ஏன்னா உங்களுக்கு அதிக நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு நேரம், உங்களுடைய உறவுகளை குறித்த நேரம், உங்களுடைய பெற்றோர்களை குறித்த நேரம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா தீமோத்தேயு போல என்ன பண்ணலாம்? தாயும் பாட்டியும் அவங்களுடைய எஃபோர்ட் தான் யார்? தீமோத்தேயு. அந்த மாதிரி உங்களால் மாற்ற முடியும். மாற்றவே முடியாது என்ற நபரையும் கூட உங்களுடைய ஜெபத்தால் என்ன பண்ண முடியும்? மாற்ற கூடும். அதனுடைய அர்த்தம்தான் கண் மூடும் பொழுது ஆண்டவரே அது ஜெபமாக இருக்கணும். நான் கண்ணை திறந்தா அந்த ஜெபத்திற்கான வல்லமையை எங்கள் கண்கள் காணணும். அதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக நிற்போம். ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டுமாய் கனமும் மகிமுண்டாவதாக நம்முடைய கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத ஆவிகளோடு கூட எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்விலே போராட்டம், ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு போராடுகின்ற பொழுது எத்தனையோ மன பிரச்சனைகள், சரீர பிரச்சனைகள், வியாதிகள், வியாகுலங்கள், தடுங்கல்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்து இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்களை நடத்தும்படியாய் கெஞ்சி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பொல்லாத ஆவிகளோடு, சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், மகாவுடைய பிரியம்மா அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான், ஒரு வாரம் கூட இல்லை, என்னுடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்றினேன். ஆண்டவரே, 4 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்துருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக நானும் ஜெபித்தேன். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஒரு வாரம் தான், ரொம்ப காலங்கள் இல்லை, ஜெபித்தேன். ஒருவேளை அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா, இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுவாங்க, போகின்ற பொழுதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம், பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? அவங்க படுற கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அது இல்லாமல் நினைக்கிறேன், அவங்க இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு தான் நாங்கள் காலையில் எழுந்து குடும்ப ஜெபத்திற்கு பாடல் பாடுவோம். அப்போ பாடல் வருகின்ற பொழுது அன்னைக்கு எருசலேமின் ஆலயம் 156வது பாடல் அது எழுந்து நான் பாட ஆரம்பித்தேன். இந்த எருசலேமின் ஆலயம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் அப்படின்னா, மரணத்தை சம்மந்தமாக தான் என்ன பண்ணோம், மரணத்தில் பாடுற ஒரு பாடலாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சதுனால எங்கே வேணாலும் பாடலாம் அப்படின்னு பாடும்பொழுது என் மனசில் இன்னும் மரண சம்பந்தமான ஒரு காரியம் அப்படின்னு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதை கண்டு ஆனந்தம் நான் அடையணுமே அப்படின்னு அந்த பாடலை பாடிக்கிட்டே அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் செய்தி, மகாவுடைய பெரியம்மா மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. ஒருவேளை ஜெபித்த ஜெபத்திற்கு 4 வருடங்களாய் ஜெபித்த ஜெபம், ஆண்டவர் ஏன் அவங்களை அப்படி வழி நடத்தினார்னு தெரியல. பட் அதை ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி ஜெபம், ஆண்டவரே போதும் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடி பாடல் மூலமாக சரி ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவத்தை என்ன பண்ண முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது. சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் என்ன பண்ணது இல்லையா, எந்த ஒரு ரகசியத்தையும் மறைத்து வைப்பது கிடையாது. ஏதாவது ஒரு மூலயமா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு குழு கொடுப்பாரு. நீங்கள் கேட்கலாம், இது மாத்திரம் தானா அப்படின்னு. இல்லை, என்னுடைய தாயார் இறப்பதற்கு முன்பாக கூட, என் தாயார் இறப்பதற்கு முன்பாக கூட எனக்கு ஒரு
பாடலை நான் பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் அந்த பாடல் எனக்கு கண்ணீரை கொடுக்கிறது. ஏன்னா என்னுடைய தாயார் பாடுவாங்க, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் தூக்கம் வரும் அப்படின்னு அவங்க குரலில் பாட எனக்கு அது கேட்க எனக்கு ஆசையாக இருக்கும். அது நல்லா இருக்கும். அவங்க பாடுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா பாடுகின்ற பொழுது அந்த பாட்டு பாடும் பொழுது என்னதான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவங்களோட நினைப்பு எனக்கு என்ன பண்ணிடும், அவங்க உயிரோடு இருக்கும் போதே வந்துடும். உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த நினைப்பு வரும். ஒரு தடவை அதை பாடிக்கிட்டு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை தான் சர்ச்சை முடிச்சுட்டு பாடிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் மேலே போகிறதுக்காக அப்படியே கண்ணீராக அழுதுட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் நியூஸ் அம்மா மரணத்தை தழுவுறாங்க அப்படின்ட்டு. சில சமயங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாடல்கள் மூலமாக கூட நீங்கள் ஏன்டா பாட்டு என்னடா பாட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி நினைக்காதீங்க. ஓகே ஓகே, டோன்ட் சிம்பிளி சிங். அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு என்ன பண்ணணும், அதை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டு உங்களை விட்டு என்ன பண்ணாது போகாது. பாட்டின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நானே அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் என்னதான் பாடல் இல்லைங்களா. நான் ஒருவேளை இதை போடுறதுக்கு முன்னாடி சங்கீதம் 83க்குள்ளே நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாய் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 83 இது சங்கீதம் அப்படின்னா நம்முடைய இதில் பாடல்கள் இல்லைங்களா, சோஸ்திர பாடல் அல்லது என்னென்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா. இது சங்கீதம் 53 நம்ம பார்க்குறோம். என்னென்னா, தேவனே என்ன பண்ணாதீங்க, மௌனமாய் இராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும் இல்லைங்களா. இது ஜெபம் பண்ணுற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், ஒரு காரியத்திற்காக ரொம்ப நேரமாக ஜெபிக்கின்ற பொழுது என்னம்மா சுவேதா தானே, சொப்னா இல்லைம்மா, யூ எக்ஸ்பீரியன்ஸ் நோ. ஓகே, என்ன சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்து என்னங்க, கீப் நாட் தௌ சைலன்ஸ் ஓ காட். ஓகே, அப்போ வேதம் சொல்லுது என்னன்னா, மௌனமாய் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்கப்பா, நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் இல்லைனா எனக்கு வாழ்வு கிடையாது, நீங்கள் இல்லைனா நானே கிடையாது. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் தேர் தென் ஐ எம் நாட். நான் இருந்த பிரயோஜனமும் இல்லை. என் தேவனே சும்மா இருக்காதீங்க, ஏதாவது செய்யணும் அர்த்தம், அப்படிதானே. ஓகே, டூ சம்திங் காட். ஏன் அப்படின்னா, நான் உங்களை முழுவதுமா நம்பி இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீங்க இல்லைனா எனக்கு வாழ்வு கிடையாது. ஓகே, இஃப் யூ ஆர் நாட் பீயிங் வித் மீ தென் தேர் இஸ் நோ லைஃப் ஃபார் மீ. அடுத்த வசனம் பார்க்குறோம். ஏன் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன, இந்த 83வது சங்கீதத்தில் அடுத்த வசனம் பார்க்குறோம். அடுத்த வசனம், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர்கள் என்ன பண்றாங்க, தலையெடுக்கிறார்கள் இல்லைங்களா. இது போராட்டங்கள் இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய போராட்டம் இருக்கா சமுதாயத்தில் இல்லைங்களா. குடும்பத்தோடு போராட்டம், சொந்த பந்தங்களோடு போராட்டம், சமூகத்தில் இருக்கிறவங்களோடு போராட்டம். ஏன்னா அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியல. they are not able to understand you, therefore just you are in what, even relations, even what, the people where you can see outside or working places or anywhere. அது விசேஷமா நீங்க ஒரு தப்பும் பண்ணல, உங்களுக்கு விரோதமா ஆட்கள் எழும்புகின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? if you are not doing any mistake, okay, somebody comes against you always, then how your mind will be? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிஸ்டருமா இல்லைங்களா. போராட்டம் வாழ்க்கையில எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. அனைவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல, அப்படிதானுங்களே. ஜெபம் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது என்ன பண்றோம், we are planning to stop our prayer because what, our prayer is not what, getting the answers. சொப்பனமா, our prayer is not getting answers. நம்முடைய ஜெபம், நமக்கு ஜெபம் பண்ண எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நினைச்சாலும் ஏதோ ஒண்ணு நம்மளை புல் பண்ணுது, நமக்கு தெரியல. ஓகே, just we want to grow in spiritually, something is pulling down. நம்ம ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணுது, நம்ம கீழே இழுத்து தள்ளிட்டு இருக்கு. சில சமயங்களிலே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கூட ஃபெடப் ஆயிடுறாங்க, அப்படிதானே. even the spiritual persons, even the righteous also, even the pastors, or even the ministers, the people who are doing the ministry, even they also comes down because seeing all difficulties, all the problems around us. நம்ம எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வேதனைகளும் நமக்குத்தானா, நம்ம குடும்பத்துக்கு தானா, இது எல்லாம் வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, என்னடா நம்முடைய வாழ்க்கை எப்படி
இப்படி தான் போகுமா அப்படின்னு ஒரு படி என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க வேதனையோட ஜெபம் பண்ண போவீங்க, அப்படிதானே? ஓகே, if you are more faithful, the pain will be there. With that pain, okay, you will go forward. Prayer. இங்கே சங்கீதக்காரன் அவர் எழுதுறாரு, ஏன் ஆண்டவர் சும்மா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. then again go to first verse. ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்காதீங்கப்பா, நீங்க பேசாம இருக்காதீங்க, நீங்க சும்மா இருக்காதீங்க, ஏன்னா என்னை எதிர்கொள்கின்ற சத்துருக்களை ஜெயிப்பதற்கு எதுவான திராணி எனக்கு இல்ல. just I'm not having strength to what fight against my enemies. எந்த விதத்திலும் நான் எனக்கு முடியலப்பா, எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, எனக்கு வல்லமை இல்லை, என்கிட்ட பணமும் கிடையாது, நான் எப்படி என் எதிராளியை நான் போராடுவேன்? நான் அவனை எதிராளியா நினைக்கல. just I am not thinking that okay they are enemy, but they are thinking me as enemy. நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள பாராட்டுறேன், ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு அகெயின்ஸ்டா ஓகே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களேப்பா, என்ன செய்யலாம்? அதுதான் அடுத்த செகண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம். என்னால் முடியல ஆண்டவரே, நீ மௌனமாக இராதீங்க. என் பகையினர்கள் என்ன பண்ணுறாங்க, என் சத்துருக்கள் கொந்தளித்து முடியே நாங்களா நபர் எத்தனை பேர்? யூ ஆர் சிங்கிள், அப்படி தானே? யூ ஆர் சிங்கிள், யூ ஆர் அலோன். ஆனால் உங்களுக்கு எனிமீஸ் எவ்வளோ? உங்களை வெறுக்கிறவர்கள் எவ்வளோ? மெனி சிஸ்டர், மெனி நாட் ஒன். ஏட்டா சங்கீதக்காரன் சொல்லுவார் இல்லைங்களா, என்னை எதிர்க்கிறவன் வேற யாருன்னா இருந்தாலும் விட்டுடுவேன், ஆனால் என் நண்பனே என்னை எதிர்த்தா மனசு கஷ்டமா இருக்குல்ல. என்னை சார்ந்தவங்க எடுத்தாங்கன்னா, என் ரத்தம் என்னை எதிர்ச்சினா எவ்வளோ வேதனை வரும் இல்லையா? என் ரத்தம், என்னை சார்ந்தவங்க, நான் பழகினவங்க இப்படி எனக்கு விரோதமாக இருந்தா நம்ம எப்படி மனசு கஷ்டப்படுவோம்? அதை தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பகையினர்கள் தலை எடுக்கிறார்கள். யார் பகையினர்கள்? இங்கே வேதம் சொல்லி யார் பகையினர்கள்? ஆண்டவருக்கு யார் பகையினர்கள்? இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர்கள் தலையெடுக்கிறார்கள். அப்படின்னா இவனுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாரு இவர் சொல்ல வருகிறார். just he is prophesying some prophecy. அது பாடல் தான், அது வேதனை தான், அது சமத்தில் ஜபம் தான் இல்லைங்களா, உள்ளத்துல அது பிரசங்கம் தான், எப்படி எல்லாம் எடுத்துங்க. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று தரிசனம் என்ன பண்றாரு சொல்ல வராரு. இந்த தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த அதிகாரம் முழுசும் நம்ம வாஸ்து பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். மீதி அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசிக்க நமக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். ஓகே, உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாயங்களை யோசித்து உங்களுடைய மறைவில் இருக்கிறவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்போ யாருக்கு விரோதமா? இது யாருக்கு விரோதமா? சிங்கிள் கிடையாது, ஒரு தனிப்பட்டவர்கள் கிடையாது. ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படி விரோதங்கள் இருக்கலாம், அவர்களும் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு குரூப், உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய். இந்த இடத்துல உம்முடைய ஜனங்கள் யாரு? இஸ்ரவேலர்களா? அந்த அதிகாரங்களாம் வாசிக்கும் பொழுது எப்படி தான் தெரியும், இதை இஸ்ரவேலர்கள் மாதிரி தான் நமக்கு தெரியும். அடுத்த வருஷத்துக்கு போயிடுவோம். கொஞ்சம் செய்ய ஓகே. அவர்கள் இனி ஒரு ஜாதி ஆயிராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். என்னங்களா, புரியுதுங்களா? யாருக்காக அகேன்ஸ்ட்? ஓகே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அதே போல தேவனுடைய திருச்சபை ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ். ஓகே, இஃப் யூ ஆர் இண்டிவிஜுவல், யா யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். இல்லை சபை, நீ ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். இந்த சபை சார்ந்த சமூகங்கள் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். அப்ப வேதம் தெளிவா சொல்லுது, இஸ்ரேல்னா யாரு தெரியுமா? இஸ்ரேல் யாரு அப்படின்னா, இந்த வேத சத்தியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இல்லைங்களா, இந்த வேத சத்தியங்களுக்கு தங்களுக்கு ஒப்பு கொடுத்து மாமிசத்தின் மூலமாய் பிறவாமல் ஆபிரகாம் சந்ததியாய் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆபிரகாம் சந்ததியாய் இருந்தாலும் இந்த வேதத்திற்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, சரீரமாய் அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சரீரமாய் அவர்கள் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். ஓகே ஓகே, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா அவங்க மாறணும். அதே போல நம்மளாம் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்ல. பை பிலீவிங் ஜீசஸ் கிரைஸ்ட் as a personal savior, you are became what? Spiritual Israelites.
அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அந்த வசனத்தெல்லாம் எடுத்தனா எனக்கு டைம் இருக்காது, நான் வேறு அது என்னுடைய கான்செப்ட் வந்து இன்றைக்கி வேறுன்றதுனால நான் என்ன பண்ணலை, அதை கொண்டு போகலை. அப்போ மெயினாக இங்கே இண்டிவிஜுவலாக சத்துரு இருக்கலாம், அதுக்கப்புறமா இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணலாம், சத்துரு இருக்கலாம் இல்லைங்களா. அப்போ வேதம் நமக்கு காமிச்சுனா இது யார் சத்துரு அப்படின்னும் பொழுது நம்ம நேரம் என்ன பண்ணிடுவோம், அம்மா இங்கே வந்துடுவோம். இந்த ஸ்லைடை போட ஆரம்பிச்சுங்க. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் இங்கே என்ன பண்ணலை, பவுல் அப்போஸ்தலன் இதை நமக்கு சொல்லலை. அப்போ யாரோடு நமக்கு போராட்டம், just we are having what war with whom, நம்முடைய சகோதரனோடு கிடையாது, நம்முடைய நண்பர்களோடு கிடையாது, நம்முடைய பெற்றோர்களோடு அல்லது நம்மை சார்ந்த குடும்பங்களோடு கிடையாது. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, இல்லை ஒரு தேசத்தோடு கிடையாது, தெளிவாக புரிஞ்சுங்க அப்படின்றத என்ன பண்ண போகிறோம், நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வார் அப்படின்னா போராட்டம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதான் நமக்கு போராட்டம் இல்லைங்களா. நமக்கு போராட்டம்னா நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு போராட்டம்னா இதுதான் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். எப்படிப்பட்ட போராட்டம், இன்னைக்கு தேசங்களுக்கு போராட்டம் இல்லைங்களா, அல்லது இல்லை ரஷ்யா அமெரிக்கா சம்பந்தமான யுத்தம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் எஃபிசியன்ஸ் 6:12 சொல்லுது, நாங்களாம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஒருவேளை அது உன் சகோதரனாக இருந்தாலும் அவனை இயக்குறது யாரு, அது உன்னை சார்ந்த நண்பனாக இருந்தாலும் அதை இயக்குறது யாரு, உன்னை சொந்த பந்தவங்களா இருந்தாலும் அதை இயக்குறது யாரு, சமுதாயத்தில் இருந்தாலும் அதை இயக்குறது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இல்லைங்களா. அப்போ எல்லா போராட்டத்திற்கும் ஒன்று உண்டு, நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் நன்மையை செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு எகெயின்ஸ்டா யாரை வேணாலும் என்ன பண்ணோம், பொல்லாதாவிகள் என்ன பண்ணோம், எழுப்போம். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, சேட்டன் கேன் யூஸ் anyone, even your mother and father, even your what, your children, even your sister and brother, okay, even your relations or any working placeல எங்க வேணாலும் யாரை வேணாலும் என்ன பண்ண முடியும், யாரால் எழுப்ப முடியும், சாத்தானால எழுப்ப முடியும். You can create anyone to come against you. It may be bloodship, அது bloodshipலாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ வேதம் சொல்லுது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அதில் என்ன இருக்கு, ஏன் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்னோட போராட்டம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒன்று நான் ஸ்பிரிச்சுவலாக இருப்பேன், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டேன். ஓகே, ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் அந்த ஸ்பிரிச்சுவலாக நீ இருக்கக்கூடாது என்றதுக்காக போராட்டம். ஓகே, இஃப் யூ ஆர் ஓகே ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ஓகே grown up, okay, the Satan didn't like that, therefore he will fight against what, your spirituality. ஐயா, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அறகுறையாக இருந்தீங்கன்னா அதை முழுமையாக்க கூட என்ன பண்ணலாம், போராட்டங்கள் வரலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இஃப் யூ ஆர் வாட் இன் ஆஃப் வே டுவர்ட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்னா ஈவன் God can use that to bring the fullness in your mind. உன்னுடைய மனதில் உன்னுடைய உள்ளத்தில் நீ முழுமை அடையணும் என்பதற்காக இந்த போராட்டத்தை ஆண்டவர் கூட என்ன பண்ணலாம், நமக்கு பயன்படுத்தலாம். ஆனால் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த போராட்டம் அது வன்முறையில் அல்லது கஷ்டத்தில் வேதனையில் இருக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தின் பிகாண்ட் யாரு, இது யோபுக்கு தெரியலங்க இல்லையா. யோபு புஸ்தகம் பாருங்க. ஆனால் நமக்கு தெரியுது, எப்படி நமக்கு தெரியுது, யோபு புஸ்தகம் வாசித்ததுனால. அப்போ யோபு புஸ்தகம் முழுவதுமே ஓகே the full of Job books, okay, the chapters, it shows to us as a prophecy and as a history அப்படி கூட சொல்லலாம். அது தீர்க்க தரிசனம் அல்லது இதே போல ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கிற தீர்க்க தரிசனம், அல்லது அது வரலாறு, இந்த வரலாறு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடக்கப் போகிறது என்ற சரித்திரம் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைங்க நம்ம யோசிக்கணும், வெறும் ஸ்டோரிக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காத்துட்டு இருக்கக்கூடாது. எங்கே வந்தா, சபைக்கு வந்தா. ஓகே, இல்லை ஸ்டோரி, சாமுவேல் ஸ்டோரி இல்லைங்களா, நாகமான் ஸ்டோரி, அல்லது எனக்கு ஏதாவது ஆதரவாக 4 வசனம் கிடைக்குமா, அதுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணாத, அற்பமா நினைக்காதே. அல்ல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவாங்க. உன் ஆவியை என்ன பண்ணிடாத, அவிழ்த்து போட்டுடாத. உன் ஆவியை என்ன பண்ணிடாத, அமர்த்தி விட்டுடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் ஆவி இன்னும் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, வேதம் என்ன சொல்லுது, அதில் என்ன பண்ணு, மைண்டை செலுத்து.
அப்போ நீ எதுக்காக போராடுறியோ அதெல்லாம் என்ன பண்ணும், சரியாகும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. அப்போ ப்ராஃபஸி சிம்பிளி வாட், யூ cannot இக்னோர் த ப்ராஃபஸி. ஓகே, இஃப் யூ இக்னோர் த ப்ராஃபஸி தென் வாட், தட் ஈவன் த டிஸ்ட்ரக்ஷன் வில் கம், யூ மே நாட் நோ தட். அதனால் வேதம் தெளிவாக சொல்லுது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஏதோ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குப்பா. இந்த போராட்டம் யாரோட போராட்டம் கிடையாது, மாமிசத்தோடு போராட்டம் இல்லை. போராட்டம் நடக்குதா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போராட்டம் நடக்குதா இல்லைங்களா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போராட்டம் நடக்குதா இல்லைங்களா. நிறைய இடத்துல போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு மக்களுடைய என்னென்னா, ஈவன் த கிறிஸ்டியன்ஸ், ஓகே, தே ஆர் ராங்லி இன்டர்பிரேட்டிங் வாட் எவர் தே ஆர் சீயிங் ஃப்ரம் த ரைஸ். ஓகே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்தை அல்லது உக்ரைனுக்கும் யாருக்கு நடக்கிற யுத்தத்தை வேதத்தோட தவறாக கோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏண்டா சில சமயங்களில் நம்ம பேசுகின்ற அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படும் என்பதற்காக சில இதெல்லாம் சொல்லும் பொழுது, இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். ஏண்டா நான் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுதே சில என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் வரும். சில ஆன்சர்ஸ் என்ன பண்ணோம் வந்துட்டுருக்கோம். அந்த ஆன்சர் வரும் பொழுது இதெல்லாம் யார் புரிஞ்சுக்குவா, இதெல்லாம் யார் அறிஞ்சிக்குவா, இதெல்லாம் தேவையா, இதை ஒருத்தர் படிக்காத ஒருத்தர் வந்திருக்கிறாங்களா அவங்களுக்கு புரியுமா, மனசு கஷ்டமாக இருக்கும் சில சமயங்களில். அப்படின்னா அதுக்காக நான் ஒரு நோவா கதையே சொல்லிட்டு போட்டுமா, அப்போ எல்லாருக்கும் புரியும், ஈஸியாக சொல்லிவிடுவேன். ஈவன் சைல்டு கேர் நான் என்ன பண்ணேன் அண்டர்ஸ்டாண்ட், அப்படி தானே. இப்போ நான் நோவா ஸ்டோரி சொன்னால் சைல்டு என்ன பண்ணிடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ இதெல்லாம் எங்கே படிக்க, யார் படிக்க? அப்போ சங்கீதத்தில் பாட்டா இப்போ 83 பாட்டாக இருக்கே, அந்த பாட்டை நீங்கள் கீழே அந்த பாட்டு எடுமா, அந்த பாட்டுக்கு போயிடுங்க. 5வது வசனத்துக்கு வந்துடுவோம். 83:5 அந்த பாட்டை பார்ப்போம். அந்த பாட்டை இல்லைங்களா. இப்படி ஏதோமீன் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாப்பியரும் ஆகாரியரும் வாசிங்க. அடுத்ததுமா இப்படி நீங்கள் வாசிங்கன்னா நிறைய அந்த வரும் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அப்போ எல்லா அசிரியா வரைக்கும் என்ன பண்ணோம் எழுத்துக்கொண்டே வருவாங்க. அப்போ எல்லா தேசங்களும் பேர் இருக்கும். இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பாட்டில் கொண்டு வர்றாரு? ஏதோமியர் எதுக்குங்க இல்லைங்களா, அல்லது அசிரியர் எதுக்குங்க, அல்லது லோத்தின் புத்திரர் எதுக்குங்க, அல்ல அமோனியர் எதிர்க்குங்க, அப்படி நிறைய ராஜ்யங்களை கொண்டு வராரு. இந்த ராஜ்யங்களை எல்லாவற்றையும் அவர் எங்கே கொண்டு வர்றாரு தெரியுமா, இஸ்ரவேலுக்கு எதிராக கொண்டு வரார். அப்போ இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சங்கீதத்தை வைத்து இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள் என்ன பண்ணப்படுது அதோடு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா பாட்லேயும் அது இருக்குது, இல்லை ஜெபத்துலேயும் அது இருக்குது, அவருடைய புலம்பல்லையும் அது இருக்குது. அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a prophecy which is what says to me that how I should act. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் இல்லை, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரவேல் இல்லை. எனக்கு விரோதமாக ஜனங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லது தேசங்கள் கொடுக்கின்ற பொழுது இன்னைக்கு மக்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் மாறி போயிடுச்சு. நம்ம அதை பின்னாடி படிக்கலாம் இன்னும் கொஞ்சம். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க எனக்காக. உங்களுக்கு புரியறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் படித்தோம் 38, 39 இல்லைங்களா. நிச்சயமாக இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகே, we already studied what எசேக்கியேல் 38 and 39. Okay, lot of difference is there, lot of wrong ideas comes from here இல்லைங்களா. இதை போட்டுருமா, இதை கொடுத்துனாங்களா, நிறைய தப்பான உபதேசங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு. மக்கள் இதை நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில என்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, பயமாக இருக்குது, அதை படிக்கும் போதே பயமாக இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணணும்னு சமத்தில் மைண்ட் வரல, ஏதாவது வேதம் வாசிக்கணும் மைண்ட் வரல, ஏன்டா அதை அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் பை ரீடிங் தட், பை ஹியரிங் த சர்மன்ஸ் ஐ எம் கெட்டிங் ஃபியர், தேர்ஃபோர் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ மோர் தென் தட். அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க என்ன பண்ணலை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பயத்திற்காக ஆண்டவர் என்ன பண்ணலை, எந்த ஒரு ப்ராஃபஸையும் ஆண்டவர் பயத்துக்காக கொடுக்கல. ஓகே, காட் டிடன்ட் கிவ் த ப்ராஃபஸி டு வாட் கெட் ஃபியர். அதுக்கு பதிலாக வேறு சொல்லு, லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள். உன்னுடைய இதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்காமல் திகையாமல் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் there will be no fear. ஓகே, இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் லெட் நாட் யுவர் ஹார்ட் பி வாட் ட்ரபிள். எதை குறித்தோம், இந்த தேசம் என்ன ஆகும், நம்ம மேலே எதனா போட்டுடுவாங்களா, நமக்கு ஆபத்து வருமா, இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எஃபெக்ட் இருந்ததா
எஃபெக்ட் இருந்ததா? என்னம்மா, எண்ணெய் லிட்ரு எவ்வளோம்மா? எண்ணெய் லிட்ரு எவ்வளோ? என்னம்மா என்னம்மா 180. ஆஃப்டர் ஆல் பாம் ஆயில் இட் ரீச் 160. பாம் ஆயில் 160 ரீச் ஆகிடுச்சு. இல்லை, ஒரு காலத்தில் 40 ரூபாய்க்கு திருந்த பாம் ஆயில், இன்னைக்கு 160 ரீச் ஆகிடுச்சு. மற்ற எண்ணெய் 180. அப்படியே பார்த்தீங்கன்னா 200, 300, 400. சமைக்கிற எண்ணெய், பெட்ரோல், திடீர்னு அன்றைக்கி பெட்ரோல் போடுறோம், என்னடா 103 ரூபா இருந்துச்சுன்னு பார்த்தா 120 ரூபா ஒரு லிட்டருக்கு. நமக்கு எஃபெக்ட் இருக்குது. என்னங்க, நமக்கு எஃபெக்ட் இருக்குது. நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் என்ன என்னங்களா? அதனால் வாட் த எஃபெக்ட் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு மீட் பிகாஸ் ஆஃப் வாட் ஸ்டடிங் த வார்ஸ். இந்த யுத்தத்தினாலே உலகத்துக்கே போராட்டம் தானே. கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கணும். நமக்கு இவ்வளோ போராட்டம் இருக்கே, எங்கே இருக்கிறவங்களுக்கு போராட்டம் இருக்குது. அப்போ ஈராக்கில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும்? என்னம்மா, இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும்? உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும்? அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குமா? அவங்க உயிரை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் ஏவுகணை வந்து உள்ளன்னு தெரியல. They are not knowing that when the missiles will come and fall on them. தெரியல, அவங்களுக்கு புரியல. அப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், அவங்களுக்கா ஜெபம் பண்ண முடியுமா? என்னம்மா, அங்கே பிலீவர்ஸ் இருக்கிறாங்களா? People of God will be there, no? Even Iraq, Israel or Iran, Ukraine, Russia, கடவுளுடைய பிள்ளைங்க இருப்பாங்களா? அப்போ எனக்கு 10 ரூபா கூடி போச்சு பெட்ரோல், அதுக்கு நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். அங்கே அவனுக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. whether they will get food or not, they don't know. ஆனால் போராட்டம் முடியல. அப்போ இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன? ரஷ்யாவுக்கு பின்னாடி புட்டின், அமெரிக்காவுக்கு பின்னாடி ட்ரம்ப்பு, இப்படியா இவங்களா? ஆனால் வேதம் சொல்லுது என்னவா, பின்னாடி யார் இருக்குது? who will be the back? பொல்லாத வானமண்டல ஆவிகள். இவர்களுக்கு என்னன்னா மனுஷன் அமைதியா இருப்பதே என்ன பண்ணாதே பிடிக்காது. மனுஷன் பீஸ்ஃபுல்லா இருப்பதே அவங்களுக்கு பிடிக்காது. சிலர் இருக்காங்க. ஒரு பாஸ்டர் நான் சொன்னதை கேட்டேன். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது என்ன பண்ணாங்களா, ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டரை கேட்டுக்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு என்ன பண்ணாங்களா சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து பின்னாடி வந்து அதே பாஸ்டரை கேட்டாங்களாம், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்களாம். அப்போ கூட நின்று கேட்டாரா, அவர் வந்தார், அவர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இன்னொருத்தர் வந்து கேட்டார், இவர்கிட்ட இல்லைப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன ரீசன் அப்படின்னா, அவன் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அதனால் அவன்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன். இவன் என்னை பற்றி கன்சர்னாக இருக்கிறான், அதனால் எனக்காக இவன் ப்ரேயர் பண்ணுவான், அதனால தான் என் ரியாலிட்டியை சொல்கிறேன். மக்களுக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற நினைப்பு இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? there are people always they want to see what we are in the problems. அதுதான் உங்களுக்கு, நம்ம பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்தோஷம், நம்ம கஷ்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கு ஆரோக்கியம் இல்லையா அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்கிட்டா இந்த உலகத்தின் பிள்ளைங்க சாத்தானால் வழி நடத்துகிறவர்கள், அந்நிய சக்திகள், இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா அவர்கள் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாரு, சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ சாத்தானுக்கு என்னங்களா, நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷமா இருந்தால் என்ன நடக்கும்? ஆனால் வேதனை சொல்றது சந்தோஷமா இருங்கள், rejoice in the Lord and again I say rejoice. சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா? நேபுகாத் நேச்சர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவ்வளவு நேசித்தார் இல்லைங்களா? ஆனால் அவருக்கு அகெயின்ஸ்டாக நின்ன பொழுது என்ன பண்ணாராம்? ஏன்னா அவங்கள தானியலுக்கு அடுத்த பொசிஷனில் கொண்டு வந்தார், அவங்கள அறிவை பார்த்து வியர்ந்து. அதை தான் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்தில் என்னங்களாம், அவருக்கு அகெயின்ஸ்டாக நின்ன உடனே, ராஜாவே உமக்கு மறு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், சூளை எத்தனை மடங்கு? 7 மடங்கு. ஏன்னா டெம்பரேச்சர் வச்சுருந்துருப்பாங்களா, இல்லை 1 மடங்கு எரிக்க முடியாதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க
எத்தனை மடங்கு கொண்டு வருவாங்களா? அப்படின்னா முழுமையாக நம்ம அழிந்து போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? யார் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கல? அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? நம்ம உருப்பிட்டுறக்கூடாது, நம்ம நல்லா இருந்துடக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது. ஏன் நீ கேள்விப்பட்டிருப்பீங்களே, சூனியம் வச்சுட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செய்வனை வச்சுட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க. எதுக்கு இதுக்கெல்லாம் சூனியம் எதுக்கு, செய்வனை எதுக்கு, மந்திரம்லாம் எதுக்கு, பிளாக் மேஜிக் எதுக்கு, இதெல்லாம் என்னம்மா நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான். அப்போ ஜனங்கள் இருக்கிறாங்கங்க. அப்போ ஜனங்களே இப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா சாத்தான் இப்படி திங்க் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதம் சொல்லுது, இந்த பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிப்பாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் யாருடைய யாருடைய உதவி எடுக்கிறான்? ஆண்டவரே, அவர்களெல்லாம் யாருடையவர்கள்? உமக்கு எதிராளிகள், எனக்கு எதிராளி கிடையாது. தேவனே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஓகே, these people they are thinking in their mind, okay, your people what always should get problem. They are thinking like that. நீங்கள் எப்பொழுதுமே பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். அதனால் அவங்கள யார் தெரியுமா? they are is not only my enemy, they are your enemies அப்படின்னு ஒப்பிடுறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் எசேக்கியேல் 38:28 நம்ம ஏற்கனவே வாசித்துருக்கிறோம். அதில் வாசிக்கும் போது கோக் மற்றும் மாகோக் நம்ம வாசித்துருக்கிறோம் இல்லைங்களா? அதை வாசிக்கும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை பாருங்களேன். இதுக்கு எசேக்கியேல் 38க்கு ஒரு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரோஸ் யாரு, கோமர் யாரு, மாகோக் யாரு இல்லைங்களா, தூபால் யாரு, மெஷாஷ் யாரு, அல்லது தர்ஷிஷ் யாரு அப்படின்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஷீபா யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் தான் என்ன பண்ண போகுது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வரப்போகிறது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இட் இஸ் நாட் ரஷ்யா. அது ரஷ்யாவை பற்றி என்ன பண்ணலை, பேசலை. ஆனால் ரஷ்யாவை ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே என்ன பண்ணிட்டாங்க? ரஷ்யான்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் பார்த்துட்டோம், ரஷ்யா கிடையாது, ரஷ்யா கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பெர்ஷியா. ஏன்னா தேர் ஆர் ஆல்மோஸ்ட் 47 years. எத்தனை வருஷம்? 47 years. ஓகே, the war between ஈரான் அண்ட் இஸ்ரேல் இன்னைக்கு மாத்திரம், இன்னைக்கு கிடையாது. இந்த வார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது கிடையாது. 47 years before the war started. இது எப்படி வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதை ரூல் பண்ண ஒரு மனுஷன். நமக்கு எதிராளி யார் தெரியுமா? நமக்கு பெரிய எதிரி யார் தெரியுமா? எதிராளி அமெரிக்கா. அதுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கு பெரிய எதிராளி யார் தெரியுமா? இஸ்ரேல் அப்படின்னு அதை ரூல் பண்ற ஒரு ஆள் சொல்லிட்டாரு. அதுல இருந்து யுத்தங்க. அதுக்கு முன்னாடி அவங்கலாம் யார் தான்? ஃப்ரெண்ட்ஸ் தான். Before that 47 years before they were friends. ஓகே, அந்த போஸ்ட்டுக்கு வரணும், இல்லை அந்த பதவியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மதவெறியை தூண்டி விட்டு, இனவெறியை தூண்டி விட்டு, தேசவெறியை தூண்டி விட்டு என்ன பண்ணிட்டான்? ரெண்டு தேசத்துக்கும் பகையை உண்டாக்கிட்டான். 47 years ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? 47 வருஷமா. அவன் தேசத்துக்கு சாப்பாடு கொடுக்குறானோ இல்லையோ, அவன் தேசத்தை பாதுகாக்க என்ன பண்றான்? லட்சமா கோடி கோடியா டாலர்ஸா செலவு பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லாததுக்கு, அழிக்கிறதுக்கு. ஏவுகணை மேல ஏவுகணை, மிசைல்ஸ் என்னது அப்படியே கண்டினியூஸா மிசைல்ஸ் வருது. ஓகே, கண்டினியூஸா 1000 மிசைல்ஸ் ஆர் 400 மிசைல்ஸ் ஆர் 300 மிசைல்ஸ் என்ன பண்றான்? விட்டுட்டே இருக்கிறான். ஒவ்வொரு மிசைல்ஸுக்கும் எவ்வளவு காசு ஆகுதுன்னு படிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பைசா ஆகுதுன்னு படிச்சிருக்கீங்களா? ஒரு மிசைல்ஸ் அங்கே போக அந்த மிசைல்ஸை ஸ்டாப் பண்ண எவ்வளோ செலவாகுதுன்னு படிச்சிருக்கீங்களா? காசெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? பணம் இல்லாததற்கு செலவு பண்ணுறான் ஒரே ஒருத்தன் ஏற்படுத்தி விட்ட வேணே. அப்போ இன்னைக்கு தவறான வார்த்தைகள், தவறான வாக்குகள், தவறான ப்ராமிஸ்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியலில் இருக்கிறவங்க அல்லது பதவியில் இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொண்டு வருகின்ற பொழுது அது என்ன பண்ணுது? இட் எஃபெக்ட்ஸ் அந்த தேசத்தையே என்ன பண்ணுது? பாழாக்குவதை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வரலாறுலாம் பார்த்துட்டு இது அவசியம் இல்லைன்னு சொல்லலை, தவறாக கோட் பண்ணுறாங்க. வரலாறு முக்கியமா? இன்னைக்கு ஏன் 83 சங்கீதத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அது பின்னாடி நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுது. இன்னைக்கு ஏன் தீர்க்க தரிசனம் படிக்கணும் அப்படின்னா, அது வரலாறு நிறைவாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், நான் ஒரு வாரம் தான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன ஆண்டவரே இந்த பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஆனது மரணம் இருக்க போதுன்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு.
இல்லைங்களா? அப்போ ஏன்னா சில சமயங்களில் தீர்க்கதரிசனம் அது என்றைக்கோ நடக்கிற ஒரு வரலாற்று சம்பவம் விட்டுடக்கூடாது. அது வரலாறு, அது பாடல், அது ஜெபத்தின் பதில், அல்லது அது ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு ஆவிக்குரிய வாக்கில் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குவோம். அப்போ இங்கே மாகு கோகு அப்படின்றது என்ன அப்படின்னா ஏன் இது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது தனிப்பட்ட தேசங்களை ஹைலைட் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்ரேலை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? மற்றவர்கள் எல்லாம் ஈரானை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில இருந்து நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே ஃப்ரம் இந்தியா, ஓகே தே ஆர் ஹைலைட்டிங் வாட். நம்ம அன்னைக்கு என்ன போட்டோம், நம்ம ஹெல்த் கேம்ப் போட்டோம் இல்லையா? அந்த ஹெல்த் கேம்ப்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒருத்தர் வந்தார், நேராக வந்து என்கிட்ட என்ன பண்ணார், பேசி என்ன சொன்னார்னா, என்ன பணம் அமெரிக்காலேருந்து வருதா, பணம் அமெரிக்காலேருந்துலாம் வாங்கக்கூடாது, அமெரிக்காவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அமெரிக்கா பணத்தெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஹெல்த் கேம்ப் முடிஞ்ச உடனே சரி என்ன பண்ண, அவர் எந்த நிலையில் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அப்படின்னா அவங்க யாருன்னு தெரியல. நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் அமெரிக்காலேருந்து அது கொட்டுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா பைசா கிடையாதுயா, இது எங்கள் பைசா, இது அமெரிக்கா பைசா இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அதெல்லாம் வாங்குறதில்லன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், அமிச்சு அவங்கள விட்டோம். அப்போ என்னன்னா அமெரிக்கா மேலே ஒரு எதிர்ப்பு யாருக்கு இருக்கு, இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டியான மக்களுக்கு இருக்கு. அப்போ எப்படி கிரியேட் பண்ணுவாங்க நியூஸ்லாம், ஒரு சின்ன வந்தாலும் அதை பெருசாக என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி அப்படியே அமெரிக்கா ஒன்றுமில்லாத போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் அமெரிக்காவை பற்றி இருக்கா, ரஷ்யாவை பற்றி இருக்கா, இல்லாத ஒன்றை பெருசுப்படுத்துறாங்க. ஆனால் அமெரிக்கா பற்றி பைபிள் இருக்கு, அதை கிறிஸ்தவங்க கூட ஏற்றுக்க மாட்டான். Even the Christians are not understanding what? Okay, America, okay, regarding America, it's written in their Revelations, but they are not understanding. Okay, ரஷ்யாவை பற்றி எங்கேயும் கிடையாது, சீனாவை பற்றி எங்கும் கிடையாது, சீனாவை பற்றி கூட எங்கேயும் கிடையாது. ஆனால் கொண்டு வரான், சீனாவை கொண்டு வரான், ரஷ்யாவை கொண்டு வரான், ஈரானை கொண்டு வரான், இரண்டுமே கொண்டு வரான்னு நினைக்கிறான். ஆனால் ரியலாக பைபிள் எதை வச்சிருக்கு, அமெரிக்கா வச்சிருக்கு. அதை they are not understanding what, okay, what Bible talks about America. அது புரிஞ்சிக்கல, இல்லைங்களா? அதனால் தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு பர்டிகுலரான ஒரு காரியத்தை சொல்ல விரும்பலை, அதுக்கு பதிலாக நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போராட்டம், இதை மனசில் வச்சுங்க. ஏடா நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், ஆதியாகமம் 10:2, ஆதியாகமம் 10:2, ஆதியாகமம் 10:2 வாசிக்கலாமா? வாசித்துருங்க, நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 10:2, ஜெனிசியஸ் 10:2. யாருன்னு எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இவங்களா? இல்ல மாகோக்கு வருது. அது யார் இது? யாபேத்தின் குமாரர்கள், கோமார், மாகோகு, மாதாய், யாவான், துபால், மேஷேக், திராஸ் என்பவர்கள், இல்லைங்களா? இவங்கள்ட்ட எதனா தீய பிரச்சனைகள் இருக்கா? யாபேத்தின் குமார்ட்ட எதனா இருக்கா? ஒன்றும் கிடையாது. யார் இவர்? நோவோயின் பேரர்கள். இவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லைங்களா? வேதம் எந்த ஒரு தீய குணத்தையும் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் இதை கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேற மாதிரி திருச்சி சொல்கிறாங்க. ஓகே, தே ஆர் வாட், தே ஆர் நாட் கிவிங் குட் ஒப்பீனியன் அபவுட் வாட் திஸ் நேம். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடந்து போவோம். ரஷ்யாவும் கிடையாது, அல்லது என்ன கிடையாது, ஆண்டவர் ஒரு தேசத்து மேலே தன்னுடைய கண்ணை என்ன பண்ணலை, வைக்கலை. ஆண்டவர் கண்ணை வச்சதே இந்த உலகம் அவருது, இல்லைங்களா? ஒரு தேசத்தை வச்சு தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, யோசிக்கலை. அப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, இதில் நிறையா பேரை கூட்டணி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், சித்தியர்கள். அப்போ அந்த கருங்கடல் வடக்கே உள்ள பிரயாணத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், இல்லைங்களா? இவங்கெல்லாம் யார் அப்படின்றத என்ன பண்ணி படுறோம், படிச்சிட்டோம். இதுக்கு சில இதில் தவறாக எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த காலத்தில் குதிரை யூஸ் பண்ணுறாங்களா? போருக்கு குதிரை யூஸ் பண்ணுறாங்களா? அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க? வாட் தே யூஸ்ட் இன் த டைம் வாஸ் ஆர்ஸ். மோஸ்ட்லி என்னது, அலெக்சாண்டர் ஆர்ட்ஸ் இல்லாத என்ன கிடையாது, யுத்தமே அவருக்கு கிடையாது. இந்த காலத்தில் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, சீனாவிட்ட வந்து 4.3 மில்லியன் குதிரைகள் இருக்குது, ரஷ்யாவிட்ட 1.3 மில்லியன் குதிரைகள் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படையாக என்ன பண்ண போகிறாங்க, வரப்போகிறாங்க. இவங்க மேகம் போல என்ன பண்ண போகிறாங்க, மூடி இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இந்த பாரம்பரிய படையெடுப்பு வரும் பொழுது இஸ்ரேல் என்ன பண்ணாது, அதை எதிர்பார்க்காது. அவங்களாம் யுத்தத்துக்கு வரும்போது இஸ்ரேல் என்ன பண்ணாதான், எதிர்பார்க்காதுன்ற கதையை கட்டி விடுறாங்க. அயன்டும் என்னங்க, அயன்டும் எதுக்கு, பாதுகாப்புக்கா இல்லையா? என்னங்க, பாதுகாப்புக்கு. இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம்.
அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்காதையா இருப்பாங்க. அப்போ பாருங்க, ஒரு வேதத்தை வைத்து இன்னைக்கு தவறான கருத்துக்களை என்ன பண்றான், படிக்காதவன் போதிச்சுட்டு இருக்கிறான். The people who are not know about that, they are preaching about this in the church. எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல். ஏண்டா இதை நம்பி தான் அவங்களுக்கு ரகசிய வருகை இருக்கு. Okay, based on these sermons or based on these doctrines, okay, they are keeping what? Raptures. Then என்ன இருக்கு அதுக்கப்புறம்? உபத்திரவம், 7 ஆண்டு உபத்திரவம். Okay, based on this what? உபத்திரவத்துக்கு suffering இல்லைங்களா, tribulations. Then it based on what? Third temple. Those people are going to build third temple. Everything is ready. அந்த டாக்டரின்ஸ் இருக்கு. இதை சார்ந்ததா உங்களுக்கு? இதை சார்ந்ததா ஆன்டி கிரைஸ்ட் டாக்டரின்ஸ் இருக்கு. எல்லா டாக்டரினுமே அவங்களுடைய எல்லா டாக்டரினுமே என்னங்களா எதை சார்ந்திருக்கு? இதை சார்ந்திருக்கு. இதை சார்ந்ததாங்க இருக்கு. தேர்ட் வேர்ல்டு வாரை சார்ந்து அல்லது இந்த இஸ்ரேலை சார்ந்து எல்லா டாக்டரினும் தே ஃபார் த ஃபவுண்டேஷன் ஃபார் தட் என்னங்க இஸ்ரேல் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இல்லை. ஏன்டா வேதம் தெளிவாக சொல்லுது, அவங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாங்களா ஆண்டவர்? 490 years, 70 weeks. உன் தேசத்தின் மேலும் உன் ஜனத்தின் மேலும் என்ன பண்ணுவான்? கிருபையாய் கொடுக்கப்படும். அதை அவர்கள் தவறிவிட்ட பொழுது இப்போ யார் தேசமா மாறியாச்சு? எல்லா தேசத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய தேசமாய் மாறியாச்சு. அதனால தான் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இங்கே பார்க்கலாம் இல்லைங்களா, நம்ம சங்கீதத்தில் வாசனம்லாம் 33 சாம்ஸில் நம்ம வாசனம் இல்லையா, அதில் எல்லா தேசமும் ஒரு பக்கம், இஸ்ரேல் ஒரு பக்கம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் they will stand one side, then the people from other அவங்களாம் they will stand other sides. அவ்வளோதான். only 2 தான். there is no 3, there is no 4. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அமெரிக்கா பக்கம் ஸ்டாண்ட் பண்ணணுமா அல்லது ரஷ்யா பக்கம் ஸ்டாண்ட் பண்ணணுமா? எங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க? எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? இன் பிட்வீன். அமெரிக்காவிட்டிருந்து நமக்கு சப்போர்ட் வேணும், ரஷ்யாவிட்டிருந்து நமக்கு சப்போர்ட் வேணும். therefore they always stand where? In between. But when God comes, there will be what? There will be no more in between. எங்கே நான் சென்ட்ரலில் நினைக்கிறேன், ஓகே நான் இந்த பக்கம் நினைக்கிறேன், இந்த பக்கம் நினைக்கிறேன், ஐ cannot stand. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட நீங்கள் சென்ட்ரலில் நிற்கிறீங்களா இல்லையா? நின்னா காட் பக்கம், இல்லைன்னா சேட்டன் பக்கம். ஸ்டாண்ட் ஃபார் காட் சைட் ஆர் வாட்? If you are not standing for God's side, then automatically, whether you believe or not, you are standing your other side. That is devil side. நீங்க கர்த்தர் பக்கம் நிக்கலனா நீங்க சாத்த பக்கம் நிக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க இல்ல நான் நடுவுல நிக்கிறேன் அப்படின்னு. நடுவுன்றது ஒண்ணுமே கிடையாது. சரி சமுத்திரம் அப்படிதான். ஏண்டா எல்லாரையும் பகச்சிக்க கூடாது, ஆனால் சத்தியத்தை சொல்ல முடியாத சென்டரில் போயிடுறது. ஸோ அதான் சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி அப்படின்வாங்க. கிடையாது, வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, ரைட் இஸ் ரைட், ராங் இஸ் ராங். வெதர் இட் எஃபெக்ட்ஸ் someone or not, that is not the problem. It affects someone. அவங்க சான்ஸ் இருக்குது. there is what? God அவங்களுடைய உள்ளதில் சான்ஸ் கொடுக்கலாம், அவங்க ரைட்டில் வர்றதுக்கு. இல்லை ராங்கில் இருக்கிறவங்க ரைட்டில் வர்றதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ரைட்டில் இருக்கிறவங்க சரியாக நிற்கலன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். God may give chance to them to stand for what? Right. அப்போ இங்கே பாருங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய எல்லாருடைய நோக்கம் எங்கே தெரியுமா? நீங்கள் எடுத்துங்களேன், யூ டேக் ஆல் கரஸ்மாட்டிக் சர்ச்சஸ், அவங்க செர்மன் எல்லாம் எதாக இருக்கு சார்ந்திருக்கு தெரியுமா? இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேல், ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப். ஓகே, இஸ்ரேல் ஈரான், இதுதான் அவங்களுடைய செர்மன் ஃபுல்லாகவே. ஓகே, இட் டேக் ஆல் பெண்டிகாஸ்டல் பீப்புள். ஓகே, அவங்க சொல்லுவாங்க ஸ்பிரிட்டில் அப்படியே நிறைஞ்சி அப்படியே அனாயிண்ட் ஆகிருக்கிறேன். அவங்களுடைய செர்மன் ஃபுல்லாக எது 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 தான் அவங்களுக்கு? இஸ்ரேல் 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 தான் அவங்களுக்கு. இஸ்ரேல்னா சான்சஸே அவங்களுக்கு, செர்மனுக்கு அவங்க சான்சஸே கிடையாது. அவங்க லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் பேசுகிறாங்கன்னா, இஃப் தெர் இஸ் நோ இஸ்ரேல் தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் தம் டு வாட் டாக். நத்திங் இஸ் தேர் ஃபார் தம் டு டாக். ஏன்னா இஸ்ரேலை சார்ந்து தான் ஆன்டி கிரைஸ்ட், இஸ்ரேலை சார்ந்து தான் தேர்ட் டெம்பிள், இஸ்ரேலை சார்ந்து தான் அதனால இது சிவப்பு கிடாரி இல்லைங்களா, பலி திரும்ப வருமா, அல்லது இந்த சண்டை அந்த சண்டை எல்லாமே இதை சார்ந்துதான், இஸ்ரேல் சார்ந்து தான். என்னுடைய பிள்ளைகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் உல்டாவாக எடுத்துக்கோங்க. எப்படின்னா, இவரை ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களை சார்ந்து தான் யுத்தமே. உங்களுக்கு யுத்தம் இருக்குமா? யுத்தம் இருக்கும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஒரு தேசமான யுத்தம் இதை பற்றி என்ன பண்ணலை, வேதாகமம் பேசலை, இங்கே போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. ஏடா சப்போஸ் குருஸ்னா, எத்தோப்பியா, சூடானு,
இது புத்துனா லிபியா அல்லது வடக்கு ஆப்பிரிக்காவுடன் தொடர்புடையது என்னமோ சொல்கிறாங்க. அடுத்த தேசம் இல்லை கோமர் அப்படின்னா சிமேரியர்கள், பெத் தொகார்மா அப்படின்னா அர்மேனியா, துர்க்கி இல்லைங்களா, இப்படி நிறைய பகுதிகள் சேர்ந்து ஒன்றாக போகிறாங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அது இல்லை. எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் உண்மை அது இல்லைன்ட்டு? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மை அது இல்லைன்னு? அந்த எசேக்கியல்லையே நம்ம கொடுத்துருக்கு. எசேக்கியல் 38:8 38:8 எசேக்கியல் 38:8 என்னங்களா? வாசிக்குமா. பட்டயத்துக்கு நீங்களாகி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படி குடியிருப்பாங்க? எப்படிமா குடியிருப்பாங்க? என்னம்மா இது யார் குலத்திற்கு தரிசனம்? இது யார் குலத்திற்கு? இஸ்ரேல் குலத்திற்கு தரிசனமா? சொல்லுங்க. உங்களுக்கு அதாவது வேதம் சொல்லுது, உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாக்காம போகும், பகலில் பிறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் என்ன பண்ணுவேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாது இருப்பாய். புரியுதுங்களா? அப்போ யாருக்கு? இட்ஸ் ஃபார் யூ. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு. சரி, அவங்க எப்படி சொல்கிறாங்க? சரி, அவங்க சொல்கிற தேசத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் தேசம் எப்படி இருக்குமா? அஞ்சாமல் குடியிருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இருக்கு? இஸ்ரேல் எப்படி இருக்குமா? எனக்கு எதுக்கு இஸ்ரேல்? எனக்கு அதையே பெரிய கதையாக இருக்குது. இஸ்ரேல் எப்படி இருக்கு? என்னங்க, ஒரு சங்கு ஊதுனா போதும், என்ன ஆகிடும்? எல்லாம் போய் மறைஞ்சிக்கிறாங்க. போராட்டம், சண்டை, சத்திரு 47 வருஷமா. ஓகே, ஆல்மோஸ்ட் 47 years they are what? They are fighting with whom? ஈரான். அவங்களுக்கு எல்லா அரபு கண்ட்ரிஸோட என்ன இருக்கு? அவங்களுக்கு ஃபைட் இருக்கு. நான் மற்ற மக்களோட அவங்களுக்கு என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. யுத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. இவங்க சொல்ல மாதிரி அவங்க என்ன அப்படியே இருக்கிறாங்க? இல்லை யுத்தம் முடிஞ்சு போச்சா? இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா? அல்ல அஞ்சாமல் இருக்கிறாங்களா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? வாசிங்கம்மா. ஆ ஆ அப்போ அவங்க எப்படி வருவாங்களா? அவங்க கார் மேகம் போல தேசம் மொழி விடுமா? அந்த மூடுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க? தே ஆர் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க தானே? அப்படி தானே சொல்லியிருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? அஞ்சாமல் இருப்பாங்க. அவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க மீட்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் இப்போ போர் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ எப்படி இது அந்த தேசத்துக்கு ஒட்டாகும் அப்படின்னு மனசு யோசிக்க என்ன பண்ணலை, அவங்களுக்கு தோன்றலை. அடுத்த வசனம் வாசித்துருவோம். ஆ ஆ ஆ ஆ உன் கையை திருப்பும்படி ஆ ஆ ஆ ஓ என்னங்களா? என்ன இல்லையா? அங்கே என்ன இல்லையா? மதில்கள் இருக்கா இல்லையா? என்னங்க, நாங்கள் போயிருந்தோம், இஸ்ரேலுக்கு போயிருந்தோம். மதில் சாதாரண பெருசு கிடையாதுங்க. சாதாரண பெருசு கிடையாதுடா. இஸ்ரேலேருந்து பெத்லகேம் போனோன்னா பாலஸ்தீன் உள்ளே போனோம். பாலஸ்தீனத்துக்கு போனோம். இஸ்ரேலேருந்து அதை கடந்து போகணும் அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமான மதில்கள், சொல்ல முடியாது. அவ்வளோ உயரமான மதில்கள். சாதாரண ஆள்கள் ஏறி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதில் கம்பி வலைகள், அது இல்லாமல் பாதுகாப்புகள் இருக்கா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அப்படி யாருன்னா யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்குமா? மதில்கள் இல்லாதது போல, மதில் இல்லாத கிராமம் போல இருக்கு. அப்படி என்ன சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ ஆண்டவர் இதை லிட்ரலாக என்ன பண்ணலை, கொண்டு வரல. God is giving symbolically. God refers his children. அது தெளிவாக என்ன பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எது எப்படி எடுத்துக்கூடாது, அப்படியே சொல்றதா எடுத்துக்க முடியாது. ஏண்டா இட்ஸ் a prophecy. இது நமக்கு எதை குறித்து நமக்கு இது பேசுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் எங்கே போயிடும்? வெளிப்படுத்தலுக்கு போயிடுவோமா?
வெளிப்படுத்தல் போயிடுமா? ஓகே, ரெவலேஷன் 27. ரெவலேஷன் 27. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன்னுடைய காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி கொல்லும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை. அப்போ என்ன இருக்குன்னா, இங்கே பார்க்குறோம் பூமியில் உள்ள 4 திசைகள். அப்போ பைபிள் எதை பேசுது? ஒரு குறிப்பிட்ட தேசத்தையா? குறிப்பிட்ட தேசத்தை பைபிள் பேசுதா? கிடையாது. அது இஸ்ரேலாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்லது சைனாவாக இருக்கட்டும், எந்த ஒரு தேசத்தையும் வேதாகமோ என்ன பண்ணல, குறிப்பிட்டு சொல்லல. அதுக்கு பதிலாக பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகள். அப்ப இந்த பூமியின் 4 திசையில் உள்ள ஜாதிகள் கோகே மாகேக்கு என்ன பண்றாரு? ஒப்பிட்டு பேசுறாரு. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கிறாங்களா? கிடையாது. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள தேசங்களிலே தேவனுக்கு விரோதமானவர்கள் என்ன பண்றாங்க? இருக்கலாம். ஏன்? அது இஸ்ரவேலிலும் என்ன பண்ணலாம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கலாம். ஈவன் தே கேன் ஸ்டே இன் வேர்? ஈவன் இஸ்ரேல். ஓகே, the four directions என்ன பண்ண முடியும்? they can come from 4 directions. the enemies come, they can come from 4 directions. அப்ப 4 யுத்தத்திலும் உங்களுக்கு இருக்கா? அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்களேன். உங்களை சுற்றி 4 திசையிலேருந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு 4 எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன பண்ணோம்? எதிராக ஆட்கள் வந்து நிற்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதை தான் அப்போ கர்த்தருடைய பிள்ளைக இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற யுத்தம், அதே போல் கடைசி காலத்தில் நடக்க போகிற யுத்தம், இந்த 2 யுத்தத்தையும் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். if you are not ready to meet whatever the problems or temptation comes in your life for standing truth, okay, if you are not able to accept that, you cannot stand ever in last days. அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அதை உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. மேத்யூ 24 21 and 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்போது உனக்கு உண்டாகும். அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாய் அந்த நாட்கள் என்ன பண்ணப்படும்? அப்ப ஏதோ ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள், இப்படி சிம்பிளா சொல்லிட்டேனே, the people who are keeping commandments are the people who are keeping truth, the people who are not keeping truth. ஓகேவா? இப்படி நான் சொல்றேனே, இப்படி புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். யார் தேவனுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிறதோ படிஞ்சிட்டோன்னு நினச்சிக்கிறாங்களோ, அது உண்மையான படிதல் கிடையாது. ஈவன் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, ஈவன் வாட் தே ஆர் கிறிஸ்டியன் நேஷன்ஸ். ஓகே, from the birth they are born Christians, but still when they are not obeying God, automatically they are against God only. அவங்க கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், அது கிறிஸ்துவ தேசமாக இருந்தாலும், அவங்க எவ்வளோதான் ஃபெய்த்ஃபுல்லாக முழங்கால்களை மடியிட்டு மணிக்கணக்கில் ஜபிச்சாலும், if they are not keeping God's commandments or God's truth, they are also where? They are not in between. They are other side only. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை செவன்த் டே அட்வென்டிஸ்டில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் எங்களுடைய சர்ச்சு வந்து கமாண்ட்மெண்ட் கீப் பண்ணுற சர்ச்சு, நாங்கள் சேபத் கீப் அப் பண்ணுறோம் அப்படிங்களா, நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம்னு நினச்சியும் இண்டிவிஜுவலாக இஃப் யூ ஆர் நாட் கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த இண்டிவிஜுவல்ஸ். ஏன்னா சர்ச்சை நான் பேசலை, புரியுதுங்களா? இண்டிவிஜுவல், இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஃபாலோ சிம்பிள் பைபிள், நீங்களே எந்த கூட்டம் தான்? மாகோகு அல்லது கோகே, இந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு தான் மறக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த கூட்டம் எப்படி சொல்லுங்களா, அந்த தொகை எப்படி இருந்ததா? அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருந்தது இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, எழுப்புதல் வருமா? எழுப்புதலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்ல,
நீங்கள் தமிழ்நாட்டில் போய் பாருங்களேன், எழுப்புதல் ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா? சொன்னாங்களா? ஆட்சி மாறினோன்னா எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கிறிஸ்டியன் பிரசங்கம் பண்ணுறாரு. எழுப்புதல் ஸ்டார்ட்டு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் பார்த்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை பார்த்து பாருங்களேன். ஓகே, இந்த எழுப்புதல் எங்கே ஸ்டார்ட் ஆகுமா? சென்னையில் ஸ்டார்ட் ஆகும், தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகும். தென் இட் வில் ஸ்ப்ரெட் வரு அப் டு சைனா, அப் டு அமெரிக்கா, அப் டு யூரோப். கதையை விடுறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கதை விடுறாங்கம்மா. ஓகே, எழுப்புதல் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுமா? தமிழ்நாட்டில் தான் எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகுமா? புரியுதுங்களா? ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, அப்படி எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகி என்ன சாதிச்சாங்க? என்ன சாதித்தாங்க? இல்லை அப்படி தானே இருக்கோம். இன்னும் 2 கூட ரீச் ஆகலை இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ். அப்படி தானே? அது அப்படியே மாறலை, பல வருஷமாக அப்படியே இருக்கு. கிறிஸ்தவர்கள் மாறலை, குறையிற மாதிரி தான் தெரியுது. சர்ச்சுகள்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் டவுன் ஆகிடுச்சு. அதான் வேதம் சொல்லுது. அதனால தான் வேதம் ஒன்று சொல்லுது, என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் வருகின்ற பொழுது பூமியிலே விசுவாசத்தை சொல்லுங்க காண்பாரோ அப்படின்னு அர்த்தம். விசுவாசம்லாம் என்ன பண்ண முடியாது. விசுவாசம் பார்க்க முடியல, அப்புறம் எங்கேருந்து எழுப்புதலை பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ எழுப்புதல்னா 1-2 போலியான எழுப்புதல்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின் எழுப்புதல் எப்படி தெரியுமா? சத்தியத்துக்காக உயிர் கொடுப்பது, உயிர் எடுப்பது கிடையாது. டு கிவ் லைஃப் ஃபார் தி ட்ரூத், நாட் டு டேக் லைஃப் ஃபார் தி ட்ரூத். புரியுதுங்களா? அப்போ தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க, சத்தியத்திற்கு உயிர் கொடுப்பது. ஏன்டா பாலினுடைய நோக்கம் தெரியுமா? பால் யூத மதத்தில் இருந்த பொழுது சத்தியத்திற்காக, வைராக்கியத்திற்காக என்ன பண்ணாரு? உயிரை எடுக்க போனாரு, உயிரை எடுத்தாரு. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது இல்லை. இது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். ஏன்னா இன்னொரு வசனம் வாசனை எல்லாமே அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்டா இதை பற்றி படிக்கும்போது அந்த வசனம் வாசிக்காமல் போக முடியாது. ஜான் சாப்டர் 16 verse 2. ஜான் சாப்டர் 16 verse 2. அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன். அண்டர்ஸ்டுட்? நான் வேறு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா? என்ன பண்ணுவாங்களா? அப்போ யார் இந்த 2 குரூப்பில் யார்? இது மற்ற டெம்பிள்லேருந்து வந்தால் கொல்லுவாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள். காட் டிவைட்ஸ் ஒன்லி டூ. சர்ச்சில் இருக்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. இட்ஸ் நாட் மீன்ஸ் தட் ஓகே வி ஆர் இன் த சர்ச், இட் மீன்ஸ் வாட்? வி ஆர் பிலாங்ஸ் டு காட் சைடு. நோ, நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக யுவர் வேறு இன் அதர் சைடு. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களை கொலை செய்கிறவன் என்ன பண்ணுவானா? ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்ய நிற்கும் காலம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாய் இருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இது எதை சொல்லுது அப்படின்னா, கடைசி காலத்தில் 2 கூட்டம் தான் இருக்க போகுது. அப்படி தானே? வெள்ளாடு, இன்னொன்று செம்மறியாடு இல்லைங்களா? வெள்ளாடு நிலம் என்ன? வெள்ளாடு எந்த பக்கம்? வெள்ளாடு எந்த பக்கம்? இடது பக்கம். செம்மறியாடு வலது பக்கம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களை நீங்க வாங்க. ஏன்? அது உபத்திரவத்தை கடந்து வந்ததுங்க. அது யாரு? அது they are not ordinary people. அவர்கள் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய அங்கியை தோய்த்தவர்கள். They are the one who what to say, who wash their cloth in Jesus blood. புரியுதுங்களா? எனக்கு அன்பான பிள்ளைகளை, இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு ட்ரைனிங்காக தான் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் சிலதெல்லாம் கொடுப்பாரு. என்னம்மா சரி சரிதா? அதுக்கு ட்ரைனிங் எடுக்க தான் சில அனுபவங்களை நமக்கு கொடுப்பாரு. இந்த உலகத்தில் நிறைய பாடுகள் நமக்கு வந்ததுன்னா, காட் கிவ்ஸ் ட்ரைனிங் டு யூ டு வாட் பேர் இட். ஆண்டவர் ஏன் உங்களுக்கு உபத்திரவம், கஷ்டம், வேதனை, கண்ணீர், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னா, அந்த பாடுகளை நீ சகிக்கணும், அதுக்குள்ள கடந்து போகணும் அப்படின்றதால God is giving training for you. கடவுள் உங்களை பயிற்றுவிக்கிறார், அதற்கு உங்களை சரி செய்ய, அதுல நிக்க, அதுக்கு கடவுளுக்காய் நிக்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தோய்க்கப்படும்படியா நீங்களும் ரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு ட்ரைனிங்க கொடுக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுது, புறஜாதி மக்கள், தேவனை அறியாதவர்கள் அப்படின்னா தேவன் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு மேலாக தங்களுடைய சிங்காசனத்தை சாத்தான பண்றான். ஆண்டவருடைய சிங்காசனம் வேணான்னு சொல்லலை, சொன்னா சாத்தா ஆண்டவருக்கு சிங்காசனம் என்ன பண்ணிருக்கலாம்? சாத்தா அந்த சிங்காசனம் தூக்கி இவன் சிங்காசனத்தை என்ன பண்ணல, போட்டுக்கல. அந்த சிங்காசனம் இருக்கும், இவன் அதுக்கு மேலே இருப்பான். நீங்கள் அநேக கிறிஸ்டியன் அப்படி தாங்க. There are lot of Christians are thinking like that only.
Okay, they are not rejecting God's throne. They are not rejecting God totally. Okay, they are keeping God more than God. They are keeping their doctrines. It's a character of God. கடவுள் கிடையாது. It's not character of, it's a character of Satan. அது சாத்தானுடைய குணலட்சணம். அப்போ சாத்தான் கூட என்ன பண்ணல, கடவுளுடைய சிங்காசனம் தூரப்படாமல் அதுக்கு மேலே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்முடைய கருத்துக்கள் வேத கருத்துக்களுக்கு மேலே வந்துச்சுன்னா, நம்முடைய கருத்துக்கள் வேதத்திற்கு எதிராக இருந்ததுன்னா, தேவனுக்கு மேலே இருந்ததுன்னா, we are doing what Satan did. சாத்தான் என்ன செஞ்சானோ அதை தான் நாமும் செய்கிறோம் என்பதற்கு அர்த்தம். இதை வாஸ்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, 9ஆம் வசனம். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பூமி எங்கே என்ன பண்ணுவாங்க, பரப்பி. இங்கே என்ன சொல்கிறது, பூமியின் 4 திசையில் உள்ள வாசனம் இல்லை, 8ஆவது வசனம் வாசனம் இல்லையா, பூமியின் 4 திசையில் உள்ள என்னங்க ஜாதிகள் ஆகிய, சிங்குலரா ஃப்ளூரலரா, நேஷன்ஸ் போட்டிருக்கா இங்கிலீஷில் 8 என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னங்களா, அப்படின்னா ஃப்ளூரல்னா எல்லாரும் எல்லாரும் இல்லைங்களா. இங்கே நான் பாரு, பரிசுத்தவான்கள் யாரு, 2-3 கூட்டமா ஒரே கூட்டமா, தேர் ஒன், அவங்க ஒரே கூட்டம் தான். ஏடா கிடையாது, இவங்க இல்லை இந்த சர்ச்சுக்காரங்க, இவங்க செவன்த்ரி சர்ச்சுக்காரங்களை சூந்துருவாங்க, இல்லை பெண்டிகா சர்ச்சுக்காரங்களை சூந்துருவாங்க, சிஎஸ்ஐ சர்ச்சுக்காரங்களை சூந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. பிள்ளைங்க தப்பாக யோசிக்க வேணாம். இல்லை இஸ்ரவேலை சூழ்ந்து கொள்வாங்க அப்படின்னு தப்பாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தப்பாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஏட்டா நீங்கள் அந்த எசேக்கியேல் 38-39 போனால் அவங்களுக்கு கொள்ளை அடிக்கணுமா, எதை கொள்ளை அடிக்கணுமா, இஸ்ரவேலை கொள்ளை அடிக்கணும் நோக்கத்தோடு வருவாங்களாம். அப்படி நாங்கள் இஸ்ரவேலில் இருக்குது, எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய தேசம், கையளவு தேசங்க. தமிழ்நாடு பெருசு கூட என்ன கிடையாது, இஸ்ரேல் தேசம் கிடையாது. தமிழ்நாடு பெருசு கூட இஸ்ரேல் தேசம் கிடையாது, சின்ன தேசம். அதில் என்ன இருக்க போதே, அதை கொள்ளை அடிக்கணுன்றத விட ஸ்பிரிச்சுவல் அழிக்கணும். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளை மக்களை உங்களை வாழ வைக்கணும்னு இல்லை, உங்களை அழிக்கணும். இதுதான் யாருடைய நோக்கம், சாத்தானுடைய நோக்கம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தில் நிற்கிறவங்களா நிற்பாங்க. இந்த இந்த இதை அப்படியே யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கற்பனைக்கு போங்களேன், கனவு அப்படி காணுங்களேன், தரிசனம் பாருங்களேன். நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், அது பரிசுத்தவான் கூட்டம், அடி வாங்கின கூட்டம், மிதி வாங்கின கூட்டம், அசிங்கப்பட்ட கூட்டம், சத்தியத்திற்காக நின்ற கூட்டம், அதுக்காக அப்பா அம்மாவை இழந்த கூட்டம், அதுக்காக பிள்ளைகளை இழந்த கூட்டம், அதுக்காக உறவினர்களை இழந்த கூட்டம், அதுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற கூட்டம். ஆனால் இன்னொரு பக்கம் என்னங்களா, உலகத்தினுடைய ராஜாக்கள், யார், அதிகாரத்தை செலுத்தின ராஜாக்கள் இல்லைங்களா, சோல்ஜர்ஸ் இல்லைங்களா, போர் வீரர்கள், மிலிட்ரிஸ் இல்லைங்களா, சகல அதிகாரம் கையில் வச்சுருக்கிறவங்க அது நிற்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆனால் வேதம் சொல்லுது அங்கே தாங்க கடவுள். ஞாபகம் இருக்கா, 14 யாத்திராகமோ, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அந்த நாளுங்க. ஏன்னா சில பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கிறதே இல்லை, நம்ம சோர்ந்து போயிடுறோம். உங்களுக்கு பிரச்சனை வருதா, நீங்கள் சும்மா இருங்க, கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதில் கடவுள் உங்களுக்கு யுத்தம் பண்ணலாம், அங்கே வந்து எப்படி யுத்தம் பண்ண போகிறாரு, இண்டிவிஜுவலாக காட் இஸ் ரெடி டு ஃபைட் ஃபார் யூ, பி குவைட், அவ்வளோதான் இல்லைங்களா. அது மாதிரி ஃபைனலாக கூட நடக்க போகிற யுத்தம். இங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அவர்கள் தேவனால் என்ன பண்ணோம், வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணோம் இறங்கி அவர்கள் என்ன பண்ணிடுமா. கவலைப்படாதீங்க, எந்த சர்ச்சை குறித்தும் கவலைப்படாதீங்க இல்லைங்களா, எந்த தேசத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம், ஆர் யூ ஸ்டாண்டிங் நியர் காட் சைடு, ஆர் ஸ்டாண்டிங் இன் காட் சைடு. நியர் இல்லை, கடவுளுடைய பக்கம் நிற்கிறீங்களா, சாத்தான் பக்கம் நிற்கிறீங்களா. இந்த இது மாகோக்கு இது என்னென்னமோ குழப்பிருப்பான். துருக்கி வரப்போகுது, அவன்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா, அவன்கிட்ட எவ்வளோ யோகனை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் போட்டுருவான். நீ பார்க்குறீங்களா, யுத்தத்தை சமத்தில் நீங்கள் பாருங்களேன், நியூஸ் பேப்பரை பாருங்கள், இல்லை அல்லது யூடியூப்பை பாருங்களேன். இவன்கிட்ட இத்தனை டாங்கிகள், இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, இவன்கிட்ட இவ்வளோ அணுகுண்டுகள் இருக்குது, இவன்கிட்ட ஹைட்ரஜன் குண்டுகள் இருக்குது, இவன்கிட்ட இப்படி இருக்குது அப்படின்னு போடுவான், லிஸ்ட்டு போடுவான். இவ்வளோ மிலிட்ரி பவர் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. எவன்கிட்ட மிலிட்ரி பவர் வந்து நமக்கு என்ன, ஏன்னா நமக்கு போராட்டம் யாரோட, ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் என்ன கிடையாது, நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் யாரோட, தேசங்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. இதுக்கு மாத்திருமா, தேசங்களோடு நமக்கு என்ன கிடையாது, போராட்டங்கள்
கிடையாது. எந்த தேசமாக இருக்கட்டும் நமக்கு போராட்டம் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் புரிஞ்சிருக்கட்டும், நமக்கு போராட்டம் கிடையாது. உடனே யாருக்கு போராட்டமாக இருக்கலாம்? ரகசிய வருகை நம்பிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் தேவனோடு சேரப்போகிற நமக்கு என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. அல்ல, அவர்கள் எப்படி வேணாலும் பிரிக்கப்படலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என் தேவன் பக்கம். இதான் இந்த இடம் பார்த்தீங்களா? இது பிக்சர் சரியாக தெரியுதுங்களா? என்ன வருது? குதிரை வருது. இப்போ குதிரை வச்சா போராடிட்டு இருக்கிறாங்க ஈரானோ இஸ்ரேலும். என்னங்களா? இது மெகதோன் அப்படின்ற ஒரு இடம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் கர்மேல் மலைக்கு நாங்கள் போனோம். அந்த இடத்துக்கு போனோம், கர்மேல் மலைக்கு போனோம். அங்கேருந்து எங்களுக்கு கைட் பண்ணுறவங்க காமிச்சு விட்டாங்க. இதோ சமவெளி தெரியுது இல்லையா, இதான் மெகதோன் இல்லைங்களா? இங்கே தான் அரமெகதோன் யுத்தம் என்ன பண்ண போதே நடக்க போகுது. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே 20 கோடி ஆர்மி என்ன பண்ண போகுது? ஒன்றாய் சேரப்போகுது. இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க? யுத்தம் செய்ய போகிறாங்க. நீங்கள் பார்த்துங்க அந்த இடத்த. நானும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அரமெகதான் அந்த யுத்தம் நடக்க போகிற இடத்த. ஆனால் சத்தியத்தை வாஸ்தா அது வித்தியாசம் ஐயா. அது ஒரு இடத்துல நடக்க போகிறதில்ல. ஏன்னா 4 திசையில சூழ்ந்துருக்கிறான் இல்லைங்களா? எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் அவனுக்கு அரமெகதான். எங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கே தான் அரமெகதான். இந்த அரமெகதான் யுத்தம் எப்போ நடக்கும்? நீங்கள் பாருங்களேன். ஆறாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுது இது நடக்கிறது. ஆனால் அவன் சொல்கிறான் வேற மாதிரி. புரியுதுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை, அரமெகதானை பற்றி நமக்கு கவலை. எந்த கவலை தெரியுமா? லிட்ரல் யுத்தத்தை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவன் குதிரையோட வரான், இல்லை இவன்ட்ட 4.1 பில்லியன் குதிரை இருக்கட்டும், இல்லை அவன்கிட்ட 1.3 பில்லியன் குதிரை இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவன்கிட்ட இவ்வளோ டாங்கி இருக்கட்டும், அது நமக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவன்கிட்ட எவ்வளோ தான் ஏவுகணை இருந்தாலும் தட் இஸ் நாட் த ப்ராப்ளம் டு அஸ். ஒன்லி ப்ராப்ளம் என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட விசுவாசம் இருக்கா? என்கிட்ட பொறுமை இருக்கா? என்கிட்ட அர்ப்பணிப்பு இருக்கா? என்கிட்ட ஒப்படைப்பு இருக்கா? என்கிட்ட தியாகம் இருக்கா? அதுதாங்க என்கிட்ட வேணும். என்கிட்ட சத்தியம் இருக்கா? என்கிட்ட வேதம் இருக்கா? இதை மட்டும்தான் பார்க்கணும். என் தேசத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஏன்டா இந்திய தேசம் அமெரிக்கா போல் மாறுமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. சீக்கிரமாக வல்லரசு ஆகிடும், அமெரிக்கா எல்லாம் அவுட்டு, என்ன அது அவங்க கான்செப்டு. ஆனால் வேத கான்செப்ட் அப்படி கிடையாதுங்க. 2 கொம்புள்ள அந்த ஆட்டுக்கடா, அந்த மிருகம் என்ன பண்ண போகுது? அந்த ஆட்டுக்குட்டி மிருகத்தை போல பேச போகிறது. அதுக்கு பலன் இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகின்றது என்ன அப்படின்னா, உனக்கு எதிராய் ஜனம் வரப்போகுது. அதில் உன் அண்ணன் இருக்கலாம், உனக்கு எதிராக வர கூட்டத்தில் உன் தம்பி இருக்கலாம், உன் பிள்ளை இருக்கலாம், உன் தாய் இருக்கலாம், உன் தகப்பன் இருக்கலாம், யார் ஒன்றாலும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த நாளில் உனக்கு அகென்ஸ்டாக வருவாங்க. பிள்ளைன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க, பெற்றோர்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா உங்களை என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் கதையை அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த கூட்டத்தை அழிச்சிடும். நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அந்த கூட்டத்தில் உங்களை சார்ந்தவங்க இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்தில் யார் இருக்கக்கூடாது? அந்த மாகோகு அல்லது கோகு உலகம் அனைத்தும் ஒன்றும் இணைக்கிற அந்த கூட்டத்தில் யார் இருக்கக்கூடாது? உங்கள் பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, உங்கள் சார்ந்தவங்க இருக்கக்கூடாது. அதுக்கு இன்றைக்கே நீங்கள் ரட்சிப்பை சொல்லணும் அவங்களுக்கு. அப்படிதானே? அவங்கள இல்லாத பார்த்துக்குங்க, சத்தியத்தின் பக்கம் கொண்டு வாங்க. அவங்க சத்திய பக்கம் இருந்துட்டாங்கன்னா மன நிம்மதியோடு என்ன பண்ணலாம்? கண்ணை விடலாம். ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க. அந்த யுத்தத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க. அரமெகதான் யுத்தத்தில் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அரமெகதான் யுத்தத்தில் தீ உங்களை அழிக்காது. ஒருத்தர் கூட சாக போகிறதில்ல. யார் சாவாங்க தெரியுமா? அதுக்கு பதிலாக 4 திசைகளிலும் கோகுமாக கூடியிருந்தான கலர்கடை மனத்தனையா அவர்கள் தீக்கு இரையாகி அவர்கள் பலியாக போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. உங்கள் தலைமுடி கூட என்ன ஆகாது? என்னங்க? உங்கள் தலைமுடி கூட என்ன பண்ணாது? கலர் மாறாது. அக்னி உங்களை ஒன்றும் பண்ணாது, தண்ணி உங்களை ஒன்றும் பண்ணாது, உலகத்தினுடைய எந்த ஏவுகணையும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னா, யூ ஆர் இன் காட் சைடு. ஸ்டாண்ட் ஆல்வேஸ் காட் சைடு. God is there for you and for me. Take this truth to the people who are believing delusions, people who are believing wrong doctrines, people who are against from truth. Don't think that okay, they are in what? They are in Pentecost, they are in CSA, they are in Lutheran, they are in what?
Roman Catholic, don't ever think, even they are in Christian, don't ever think like that. Pray for them. Somewhat you take the truth to them. Take the truth to them. Definitely, God will open the way. God bless you all.